அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்றதுனால தான் அவுட்டோர் கண்டிஷனில் வந்திருக்கும். ஸோ தமிழ் செல்வன் சேனலில் இரண்டாவது வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பி பாசிட்டிவ், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ நீங்கள் எப்படியுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், இருந்தால் என்ன நல்லது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை என்பது ஒரு கேம். ஸோ கேம்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியல. எனக்கும் வந்து கேம் விளையாடுவேன், ஆனால் வந்து நான் ஒரு கேமர் கிடையாது. பட் ஒரு நார்மலான ஒரு கேமில் நீங்கள் யார்? ஸோ நீங்கள் ஒரு ஹீரோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் ஹீரோ அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுக்கு விடை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கேமை வந்து நீங்கள் எப்படி விளையாடுவீங்க? ஒரு கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அந்த கேம் தான் வந்து நம்ம வாழ்க்கை. ஸோ ஒரு கேமில் எப்படி வந்து நீங்கள் ஈஸியான லெவல்லேருந்து போக போக வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டிஃபிகல்ட்டாக ஒரு விஷயம் வந்து கிடைக்குதோ, நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல் தான். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு பிரச்சனையை வரும், அந்த பிரச்சனையை கடந்து போவோம், இன்னொரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை கடந்து போவோம், இன்னொரு பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனைகள் பெருசாகிட்டே தான் போகுமே தவிர சின்னது ஆகவே ஆகாது. அப்படி பெரிய பிரச்சனைகள் வர வர தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு வந்து முன்னேறி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு அறிகுறியாக நம்மளும் எடுத்துக்கணும். ஸோ இந்த வாழ்க்கை அப்படின்ற இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலான கேமில் நீங்கள் வந்து யாரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? அந்த கேம் போகிற விதத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கேமில் வரக்கூடிய வில்லனையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள், அது நீங்கள் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு ஆள் ஹீரோவாக தான் இருக்கணும். அந்த ஹீரோ நீங்களாக தான் இருக்கணும். ஸோ உங்கள் வாழ்க்கையோட ஹீரோ யாரோ அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்க்கையோட ஹீரோ நான் தான். ஸோ என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் என்ன மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கணுமே தவிர அந்த கேமுக்குள்ளே வந்து ஒரு தவறான ஆளை பார்த்து அந்த வில்லன் வந்து பயங்கரமாக இருக்கார், எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன தான் கேம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே போல் அந்த கேம் போகிற பாதையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அதே போல தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் யாராச்சும் நமக்கு எதிராக வராங்களா, அவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கு, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து என்னை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறாங்க அப்படின்னாலும் அதையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்தாலும் அதனால் உங்களுடைய பார்வை அந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சின்ன கேமாக வந்து நீங்கள் எடுத்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து செய்ய முடியும் அப்படின்றத யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு கேமிங் கண்ட்ரோல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையோட ஹீரோ நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். ஸோ உங்களை நீங்கள் வந்து பெட்டராக வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போங்க. உங்களை விட வந்து அதிகமாக உங்களை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது. உங்களை விட அதிகமாக நீங்கள் வேறு யாரையுமே நேசிக்கவும் முடியாது அப்படின்ற விஷயத்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையோட ஹீரோ யார் அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்றத இன்னொரு தடவை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. அதே போல் இந்த கேம் வந்து நீங்கள் விளையாடினாலும் சரி விளையாடாட்டாலும் சரி, அந்த மேரியோ கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேரியோ கேமில் வந்து ஹீரோ வந்து போயிட்டே இருப்பார், அந்த வழி வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையை வந்து கடந்து போயிட்டே தான் இருக்கும். ஹீரோவாகிய நாம் வரக்கூடிய ஆமையாக இருந்தாலும் சரி, அந்த ஆமையை நீங்கள் அழிச்சிட்டு போனாலும் சரி, அதை வந்து நீங்கள் தாண்டிட்டு போனாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல செவுறு இருக்கும், முட்டிட்டு நீங்கள் ஸ்டார் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் நீங்கள் போக வேண்டிய இலக்கை அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக கருதப்படுவீங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அதே போல் தான். அந்த வெற்றி இலக்கு அப்படின்றது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு இலக்கை மாற்றிட்டே இருங்க. ஒரு இலக்கை அடைஞ்ச உடனே அடுத்த இலக்கு, அந்த இலக்கை அடைஞ்ச உடனே அடுத்த இலக்கு அப்படின்றது போயிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி படிகள் என்னன்றதை நீங்களே தீர்மானிங்க. உங்களுடைய எதிரிகள் என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் எப்பவுமே யோசிக்காதீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில், உங்களுடைய ஹீரோ நீங்கள் மட்டும்தான் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையோட சிறந்த ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நோக்கியும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதே போல் இன்னும் பல விதமான வீடியோஸ் நம்முடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மேலும் அடுத்ததாக என்னென்ன வீடியோஸ் வேணும், எதை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்றது நீங்களே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் நம்முடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல நல்ல விஷயங்களை நம்முடைய வீடியோ மூலிமா நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொண்டே இருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க நல்ல உள்ளங்கள்.